இன்று மார்கழி 28ஆம் நாளுங்க. தொடர்ந்து நான் மார்கழி மாதம் முழுவதும் காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம். மார்கழியினுடைய சிறப்புகளும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்று திருப்பாவையும் ஆண்டாளையும் பற்றி பார்க்கலாங்க. ஆழ்வார்கள் 12 பேருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க. அதில் ஆண்டாள் மட்டும்தான் பெண் ஆழ்வார். அவர்களுக்கு கோதை நாச்சியார்னு பல பெயர்களும் உண்டு. சூடி கொடுத்த சுடர்மணியன்னு ஆண்டாள் தான் சொல்லுவாங்க. கண்ணன் மேலே வச்சிருந்த பற்றனால பெரியாழ்வார் கொடுக்குற மாலை எல்லாமே ஆண்டாள் போட்டு பார்த்துட்டு கண்ணனுக்கு போட்டங்காட்டி சூடி கொடுத்த சுடர்மணிங்கிற பேர் வந்துச்சு. ஆண்டாள் திருப்பாவைங்கிற நூலை எழுதியிருப்பாங்க. மொத்தம் 30 பாடல்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. டெய்லியும் கோவிலில் ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு நாளுக்கும் பாடுவாங்க. திருப்பதி கோவிலில், பெருமாள் கோவிலெல்லாம் சுப்பிரபாதத்துக்கு பதிலாக மார்கழி மாதம் முழுவதுமே திருப்பாவை தான் பாடப்படுதாகவும் சொல்கிறாங்க. திருப்பாவை திருவெண்பாவை கோவிலெல்லாம் படிக்கும்போது புண்ணியம் கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. விக்கிபீடியாவில் பார்க்கும்போது தாய்லாந்தில் மன்னராட்சி முடிசூடப்படும் போது திருப்பாவை திருவெண்பாவை பாடப்படுதாகவும் சொல்கிறாங்க. இது வந்து 2 எடுத்த கிளிப்ஸுங்க. பொங்கலுக்கு வீட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் ஜன்னலில் ஒரு ஓரமாக இருந்தார். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தார்.